வணக்கம். நான் ஜோசியர் ஹரிதாஸ் பாரதி பேசுகிறேன். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சேரியில் நான் ஜோசியராக இருக்கேன். இப்போ 6/3/2026 சனிப்பெயர்ச்சி ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய யூடியூப் சேனலில் கூட அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. பஞ்சாங்கத்தை போட்டிருக்காங்க. விஷயம் என்னன்னா, திருநள்ளாறுலயே இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திருநள்ளாறுலயே பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா சனீஸ்வரனுடைய ஸ்தலங்கள்ல பிரதானமான ஸ்தலம் திருநள்ளாறு. அங்கேயே பாத்தீங்கன்னாக்கா 6/3/2026 அன்னைக்குதான் சனி பயிற்சி 8/24 அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு வகையில உண்மைதானும் சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும். இது எப்படி? ஒரு கேள்விக்கு எஸ்ஆர்னு ஒரு பதில் தான் வரணும். உண்மைன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும்னா எப்படின்னா, 2 பஞ்சாங்கம் பயன்படுத்துறாங்க. ஒண்ணு வாக்கியம், இன்னொன்னு திருக்கணிதம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் பொறுத்த வரைக்கும் வாய் வழியா சொல்லி சித்தர்கள் யோகிகளும் மகான்களும் சொல்லி சொல்லி வந்த கணிதம் நாளைக்கு வினாடி கணக்கெல்லாம் அதுலதான் வந்துச்சு. நாளைக்கு வினாடி கணக்கெல்லாம் வந்துச்சு. இப்ப நாம மணி நிமிஷ கணக்குக்கு மாறிட்டோம். முக்கியமான விஷயம் இப்ப நான் சொல்ல போறது, இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் எதுனா திருக்கணிதம் தான். அழுத்த திருத்தமா சொல்றேன். நான் ஃபாலோ பண்ற பஞ்சாங்கம் திருக்கணிதம் தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை நான் ஃபாலோ பண்றது இல்லை. ஆனா கோயில்ல வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரின்னு சொல்றாங்களே அப்படின்றப்ப அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான். இருந்தாலும் அதை பத்தி நான் விளக்கம் தரேன். புதுமை புகுத்துல ஒத்துக்கிறாங்க. ஜோதிட துறையிலோ இல்லைன்னு ஒரு ஆன்மீக துறையிலோ புதுமை புகுத்தல ஏத்துக்க மாட்டேன்றாங்க. அது ஏன் இது வரைக்கும் தெரியல. நல்லா கவனிங்க. விஞ்ஞானம்ன்றது ஜோதிடத்தோட கலந்ததுதான் விஞ்ஞானம். விஞ்ஞானத்தை ஒத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்றப்போ, இப்போ விஞ்ஞானம்ன்றது ஒரு கண்டுபிடிப்புன்றது அதாவது மாறுதலுக்கு உட்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. இந்த கட்டத்து மேல இது சரியில்லை, தவறான கருத்து இன்னொருத்தர் அதை கண்டுபிடிக்கிற வழக்கமும் இருந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு காலத்துல பூமி தட்டையாதான் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. தட்டையாதான் இருக்கு. அதுக்கப்புறம் கோப்பர்நிக்கஸ் ஒருத்தர் தான் பூமி உருண்டையா இருக்குன்ற விஷயத்தையும் அவர் எடுத்துட்டு வந்தார். அப்போ தட்டையா இருக்குன்ற விஷயம் கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். ஆனா அது இல்ல உருண்டையா இருக்குன்னு கண்டுபிடிச்சவரும் விஞ்ஞானி தான். அப்ப இதுவும் மாறுதல் உட்பட்டு இருக்கு. நடைமுறை ஒத்து வருதோ அதை ஃபாலோ பண்ணணுன்றது முக்கியமான விஷயம். விஞ்ஞானப்படி நாம சொல்லணும்னா சில கிரகங்கள் இப்போ மாறுபட்டுதான் இருக்கு. அதை வச்சு கணிக்கப்பட்டதான் திருக்கணிதம்னு பேரு. ஏன் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஜோதிட துறையில் இருக்கிற ஜோசியருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த பஞ்சாங்கத்து பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம்னு பேரு. திரும்பவும் சொல்ற, நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு பஞ்சாங்கம் வெளியிடுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். இந்த பஞ்சாங்கம் நானு ஒரு முறை தான் வாங்கி பார்த்தா எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலான்ட்டு. எங்க கிடைக்கும் அப்படின்னா, நம்ம சென்னையில மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் எதிர்க்கு கிரீ ட்ரேடிங் இருக்கு. அங்க புக் ஸ்டால் இருக்கு. அங்க போய் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் கேளுங்க. மத்திய அரசு முத்திரையோட இந்த சிங்கம் தலை இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய சிம்பிள், அந்த முத்திரையோட அந்த பஞ்சாங்கம் இன்னைக்கு வரைக்கும் வெளியிட்டு தான் இருக்காங்க. வருஷம் ஒண்ணு ஆகுது. இதுக்கு பேர் ராஷ்டிரிய பஞ்சாங்கம் பேர். விஞ்ஞான முறைப்படி, அதாவது நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம், அதுக்கப்புறம் இஸ்ரோ விண்வெளி, நம்ம இந்தியாவில் இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையம், அந்த கோட்பாடு படி இந்தந்த கிரகம் இத்தனை பாதை, இத்தனை கலை, இத்தனை வெயில் இருக்குது அப்படின்ற விஷயத்த அதெல்லாம் மென்ஷன் பண்ணி அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுறாங்க. அது பிரகாரம் கணிக்கப்பட்டதுதான் திருக்கணித பஞ்சாங்கம். இப்ப நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். ஏதோ குழப்பிட்ட மாதிரி நீங்க யோசிக்காதீங்க. நல்லா கவனிச்சு கேளுங்க, புரியும். மத்திய அரசு வெளியிடுற பஞ்சாங்கம் ராஷ்டிரிய பஞ்சாங்கம், அதிலே திருக்கணித பஞ்சாங்க முறையில எடுத்துட்டு வந்திருக்காங்க. பல மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் காஞ்சி மகா பெரியவரே கூட புத்திசாலிங்க திருக்கணித பஞ்சாங்கம் மாறுவாங்கன்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வரோம்னா, ஒரு காலத்துல ஒரு செல்போன் வச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அது பட்டன் செட்டு. நான் கூட அதுல பாம்பு கேம் எல்லாம் விளையாடி இருக்கேன். அது ஒரு நேரம்
இன்னைக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் செட்டு வந்துட்டேன். அந்த பட்டன் செட்டு செல்போன் தான், இதுவும் செல்போன் தான். எங்க அப்பா இன்னொன்று பட்டன் சிஸ்டம் செல்போன் தான் வச்சுட்டு இருக்காரு. அவருக்கு அது போதும், அதுவே போதும். அதுக்கு மேல அவர் வந்து எக்ஸ்ட்ரா இதை கத்துக்கு வந்து ஆர்வம் இல்லை, இல்லாட்டி இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம நிறுத்திட்டார். எனக்கு இந்த போனே போதும், இதுல நான் டச் ஸ்கிரீன் எனக்கு செட் ஆகலன்ட்டு அவர் பழகிட்டு. ஏன்னா அவருக்கு இப்ப 80 வயசு. அதனால அவர் வந்து அந்த செட்டை வந்து அந்த செல்போன் இப்ப போதும். அதுக்காக நான் செல்போன் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதுவும் செல்போன் தான். நான் கூட அந்த போன்ல இருந்தா நான் இதுக்கு வந்து ஆரம்பத்துல வந்து நான் வந்து பட்டன் சிஸ்டம் தான் வச்சுட்டு இருக்கேன். அந்த அதுக்கு பேர் வாக்கிய பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இது வந்து பெருக்கெடுந்த பஞ்சாங்கம்னு வச்சுக்கோங்க. இதுல இப்ப நம்ம அட்வான்ஸா என்ன வேணா பார்க்க முடியுது, அதுல வந்து ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. இதுவும் சொல்லுவேன். அப்ப வந்து வாக்கிய பஞ்சாங்கம் வந்து பழைய முறை, பெருக்கெடுத்த பஞ்சாங்கம் திருத்தப்பட்ட முறையில எடுத்துட்டு வந்துட்டு இதுல விஞ்ஞான பூர்வமா இப்ப நாம நிரூபிக்கிறோம் இந்த கிரகம் இங்க இருக்குன்றது. இன்னொரு சர்ச்சை இதுல இருக்கு. வாக்கியத்துல கிரக பயிற்சி வித்தியாசம் வருதுன்னா, இப்போ சமீபத்துல வரக்கூடிய கிரகணம், சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் கூட வித்தியாசம் வரணுமா இல்லையா? இந்த கேள்விக்கு வாக்கிய பஞ்சாங்கத்துல பயன்படுத்தணும் பதில் சொல்லட்டும். நல்லா கவனிங்க, நான் சொல்ற கேள்வி நியாயமான கேள்வியா கூட படும் உங்களுக்கு. கிரக பயிற்சியில வித்தியாசம் வருது, குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சியில வித்தியாசம் வருதுன்னா, ஏன் நட்சத்திரம் கூட வித்தியாசம் வருது, திதி கூட வித்தியாசம் வருதுன்னா, லக்னம் கூட வித்தியாசம் வருதுன்னா, கிரகணம் மட்டும் எப்படி திருக்கணித பஞ்சாயத்து என்ன டைம் இருக்கு அதே டைம் எடுத்து வாக்கியத்தில் போட்டுக்கிறாங்க. திருக்கணித பஞ்சாயத்துல என்ன வந்து கிரகண நேரம் போடுறாங்களோ அதே கிரகண நேரம் வாக்கிய பஞ்சாயத்து போடுறாங்க. இப்ப இதெல்லாம் வித்தியாசம் வரப்ப அந்த கிரகண நேரத்துல வித்தியாசம் வரணுமா இல்லையா? அப்ப அது மட்டும் எப்படி ஒண்ணா வந்துருது? வாக்கிய திருக்கணித ஒரே டைம்ல கிரகணம் பிடிக்குதுன்னு போடுறாங்க, இது வரைக்கும் தெரியல. இருந்தாலும் இப்ப சனி பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்ற விஷயத்த நாம வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி பேசுவோம், திருக்கணித பஞ்சாங்கப்படி பேசுவோம். ஆனா ரெண்டுமே பலன் ஒன்னாதான் வரும். எப்படின்னா, இப்போ வக்கரமாகி சனி பகவான் வந்து கும்பத்துல இருக்காருன்னா இப்ப சொல்லிட்டு இருக்காங்க திருக்கணிதப்படி. ஆனா வாக்கியத்துல அந்த வக்கர கதையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கல, கும்பத்துக்குள்ளவே வக்கரமாகறா எடுத்துக்கிறாங்க. ஆனா திருக்கணிதப்படி போன வருஷம் 2025 மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சியாகி மீனத்து போயிட்டு திருப்பி வந்து வக்கரமாகி கும்பத்து வந்தாரு. இது திருக்கணிதம். மீனத்துக்கு போயிட்டு அப்ப மீனத்து போனதால அதை நாங்க சனி பயிற்சி எடுத்துக்கிட்டோம். 2025ஆம் வருஷம் 29 மார்ச்ல மீன ராசி போயிட்டார் சனி பகவான். போயிட்டு வக்கரமாய் திருப்பி பின்னோக்கி கும்பத்து வந்தாரு. ஆனா வாக்கிய பதிவாளர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, கும்பத்துக்குள்ளவே வக்கரம் ஆயிட்டாரு அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளவே அவங்க வந்து வக்கரத்தை வச்சுக்கிட்டாங்க. அப்போ இதுதான் வித்தியாசம். மகரம் முக்கியமான ராசி. அவங்க 7 சனி துன்பத்திலிருந்து முற்றிலும் விலகிறாங்க. இந்த 6/3/2026 சனி பயிற்சி மகரத்துக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. இவ்வளவு நாள் அனுபவிச்ச துன்பங்கள்ல இருந்து இவங்களுக்கு வந்து விமோச்சனம். 7 சனி முடியுது, முற்றிலும் முடியுதுன்னு அர்த்தம். கும்பத்திலிருந்து வரைய சனியும் விலகிட்டாரு. நன்மை செய்யக்கூடிய காலங்கள் இது. சனி பயிற்சி நன்மையை செய்யும். ஏன்னா ராசியாதிபதி இவர் வீட்டு 3வது வீட்டுக்கு போறாரு. இப்போ 3வது வீட்டுக்கு போறப்ப பாத்தீங்கன்னாக்கா இது வந்து சகோதரஸ்தானம் பேரு, கௌரவம், இது தைரியஸ்தானம் பேரு. இவ்வளவு தயங்கி இருந்த ஒரு விஷயங்கள் இப்போ தைரியம் முடிவு எடுத்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. ஏதோ விஷயத்தை நீங்க செய்யலாமா வேணாம்னு தள்ளி போட்டிருந்த விஷயங்கள் இப்போ முடிவுக்கு வரும். சொத்து பிரச்சனை தீரத்து வாய்ப்பு இருக்கு. ஏதோ வாய்க்கா சண்டை, வரப்பு சண்டைலாம் தீரும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கு இருந்தால் இப்போ முற்றிலும் விலகத்துவ வாய்ப்புகள் 100% உண்டு. இதுக்கு அடுத்தபடியா மகர ராசிக்கு சனி 3ஆம் பார்வையா, அதாவது வந்து மீனத்துல இருந்து ரிஷபத்தை பார்ப்பாரு. அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 5ஆம் இடம் பேர். கௌரவம், புகழ், கீர்த்தி 5ஆம் இடத்தை பாக்குறதுனால இப்போது வந்து இவங்களுக்கு வந்து சந்தான பிராப்திக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு, குழந்தை பாக்கியம் வரது வாய்ப்பு இருக்கு, திருமண தடைகள் விலகும், அதே மாதிரி காதல் கைகூடும், நிறைய சிக்கல்கள் வெளியே வருவாங்க. ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பாங்க, குழந்தை பாக்கியம் இல்லைன்னுட்டு. அந்த விஷயங்கள் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 5ல் சனி இருந்தா புத்திர தோஷத்தை உண்டு பண்ணுவார். ஆனா 5ஆம் இடத்தை சனி பார்த்தாருன்னா நல்லது பண்ணுவார். ஏன்னா மகர ராசிக்கு ராசியாதிபதியே 5ஆம் இடத்தை பாக்குறாருன்றப்போ, குடும்பஸ்தானாதிபதி 5ஆம் இடத்தை பாக்குறாருன்றப்போ இதுக்கு உண்டான விஷயம் நடக்கும். குடும்பம் விருத்தி ஆகும். குடும்ப விருத்தி ஆகுதுன்னா வாரிசு வந்தாலும் வம்ச விருத்தி, குடும்ப விருத்தின்னு அர்த்தம். குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிட்டு இருக்கிறவங்க இப்போ குழந்தை பாக்கியம் வரது வாய்ப்பு இருக்கு. சனியுடைய காரகத்துவம் அத்தனையும் நடக்கும்.
அப்போ நன்மை செய்யக்கூடிய ராசி மகரம். இதுக்கு அடுத்தபடியா இவர் ராசிக்கு எங்க இப்ப பாக்குறாரு அப்படின்றப்போ இது வந்து 9ஆம் வீட்டை பாக்குறாரு. யாரு? சனி பகவான். மீனத்திலிருந்து 9ஆம் வீட்டு கன்னி ராசியை பாக்குறப்போ மகரத்து 9ஆம் வீடு. தகப்பன் வழிகள் பிரச்சனைகள் தீரும். தகப்பன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இப்போ அப்பா வயசு சொத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிதுராஜி சொத்து நம்ம பாட்டம் பழைய முப்பாட்டன் சொத்துக்கள்லாம் பிரிஞ்சு ஒரு ஷேர் வரது வாய்ப்பு இருக்கு. ரொம்ப நாள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் இப்போ கைகூடி வரும். அதாவது வந்து அப்பா வழியில் சொத்துக்கள் பிரிஞ்சு வரும். இல்லை அதுக்கு உண்டான காரகத்துவம் நடக்கும். கோர்ட்டு கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமாக அமைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல விஷயம்தான் இது. சனி பயிற்சி இப்போ உங்களுக்கு நன்மையே செய்ய போகுது. இதுக்கு அடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானம்ன்றது பரவாயில்ல. சனிக்கு வந்து விரயஸ்தானம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா சனியே ஒரு துறவி மாதிரி தான். அவர் எதுவுமே பற்று இல்லாதவர். ஏதாச்சும் இறக்கத்து இருந்தாதுன்னு அவங்க இறக்கிறதுக்கு. அதனால மகரெல்லாம் ஏற்கனவே வந்து 7 சனி இழந்துட்டாங்க. இதுக்கு மேலே இறக்கத்து ஒன்றும் இல்லை. அதனால விரயஸ்தானத்தை பார்க்குறப்போ சனி வந்து நன்மையை தான் செய்யக்கூடிய ஸ்தானங்களாக இது அமையுது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை. விரயஸ்தானத்தை பார்க்கறதால சனி வந்து நன்மையை தான் செய்ய போகிறாரு 10ஆம் பார்வையா. ஏன்னா தொழில் ஜீவன காரகன். இப்போ விரயஸ்தானத்தை பார்த்தா கூட வெளிநாடு போகிற வாய்ப்புகளும் அமையும். சில பேருக்கு ஃபாரின் போகிற ஜாதகம்லாம் நாம் பார்த்துருப்போம். சனி வந்து கர்மா காரகன் பேர். கர்மா சொல்லக்கூடிய விஷயம். வெளிநாட்டில் தான் கர்மா கணிக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். மகர ராசிக்கார் ஃபாரின் போகிறது முயற்சி எடுத்திருந்தால் இப்போ அது சாதகமாக அமையும். அதனால தான் விரயஸ்தானத்தை நான் விரயம் பண்ணாலும் தப்பு இல்லைன்ற. ராசியாதிபதி 12ஆம் இடத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு வெளிநாடு போகிற வாய்ப்புகள்லாம் நிறைய அமையும். அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்கலாம். சில பேர் வந்து ஏதோ ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு ஐடி கம்பெனியில் அவனே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா எடுத்து என் கம்பெனி உனக்கு கனடாவுக்கு போயிட்டு வா அப்படி சொல்லி அனுப்பக்கூடிய காலங்கள்லாம் வரும். ₹1 செலவு இல்லாமல் நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளாக அமையும். மகர ராசி இப்போ வந்து நன்மை செய்யக்கூடிய காலம்தான். 7 சனி முற்றிலும் விலகிடுச்சு. இனிமேல் நீங்கள் சந்தோஷமாக இருங்க.